மே மாதம் 23ஆம் தேதி கட்சி தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பிகேஆர் தலைவர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு தம்மை நோக்கி உரத்த குரலில் கூச்சலிட்டதாக ரவிசி ரம்லி கூறியிருப்பதை அக்கட்சியின் மத்திய தலைமைத்துவத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் மறுத்துள்ளனர். அக்கூட்டத்தில் தாம் கலந்து கொண்டதாகவும் அங்கு பெரிய அளவில் வாக்குவாதம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் பெர்லிஸ் மாநில பிகேஆர் தலைவர் நூர் அமீன் அமார் தமது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு உரத்த குரலில் எவரும் பேசியதாக தெரியவில்லை என்று கங்கார் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நூர் அமீன் கூறினார். அண்மையில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ரபிசி சுமத்தியிருக்கும் அக்குற்றச்சாட்டு அடிப்படை அற்றதும் மிகைப்படுத்தப்பட்டதும் ஆகும் என்று தலைமைத்துவ மன்றத்தின் மற்றோர் உறுப்பினரான மஸ்லி மாலிக்கும் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் மிக பெரும்பாலோர் ரபுசியின் அக்குற்றச்சாட்டை நிச்சயம் நிராகரிப்பார்கள் என்று அவர் கூறினார். அங்கு எவரும் கூச்சலிடவும் இல்லை, கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபடவில்லை என்று முன்னாள் கல்வி அமைச்சருமான மஸ்லிம் மாலிக் விளக்கியுள்ளார். கட்சி தேர்தல் குறித்து ஆக கடைசியாக நடைபெற்ற மத்திய தலைமைத்துவ கூட்டத்தில் கட்சி தலைவர் ஒரு நிமிடம் கூட உரக்க குரல் எழுப்பவில்லை என்றும், தலைவர் 20 நிமிடங்கள் வரை ரவுசியை நோக்கி கூச்சலிட்டார் என்று கூறுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர் பொய்யராகவும், மயக்கத்தில் பிதற்றுபவராகவும், மறதி நோயினால் பாதிக்கப்பட்டவராகவும் இருப்பார்கள் என்று மஸ்ரி மாலிக் குறிப்பிட்டார். கட்சியின் இலக்கவியல் வாக்களிப்பு முறை வெளிப்படை தன்மையுடன் இல்லை என்று சுட்டிக்காட்டியதற்காக அன்வார் தம்மை கடுமையாக கடிந்து கொண்டதாக பிகேஆர் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிசி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.